வணக்கம். இந்த வீடியோவில் 19/7/2026 சற்று முன் அரசு ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, ஓய்வூதியத்தில் புதிய மாற்றம் சார்ந்து தகவலை பார்ப்போம். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக நிலையான மருத்துவப்படி வழங்கும் முறையில் முக்கிய மாற்றத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த புதிய நடைமுறை பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் 16, 2026 அன்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி இனி தகுதியுள்ள ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவுகளுக்கான ரசீதை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வழங்கப்படும் FMA தொகை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். இதன் மூலம் நீண்ட காலமாக இருந்து வந்த சிக்கலான கோரிக்கை செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவுகளை நிரூபிக்க பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. இப்போது அந்த சுமை முழுவதும் நீக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் கீழ் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் தங்களது மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்கள் மூலம் FMA தொகையினை வழங்கும். மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் முதலில் ஓய்வூதியரின் தகுதியினை சரிபார்த்து அதற்கான சிறப்பு முத்திரை அதிகாரத்தை வங்கிகளுக்கு வழங்கும். அதற்கு பின்பு CPPC அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட விகிதத்தில் காலாண்டு அடிப்படையில் FMA தொகையை பயனாளிகள் கணக்கில் நேரடியாக வர வைக்கும். முக்கியமாக இந்த செயல்முறை முழுவதும் தானியக்கமாக நடைபெறும் என்பதால் ஓய்வூதியர்கள் எந்தவிதமான விண்ணப்பத்தையும் ரசீதையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இது அரசு சேவைகள் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நன்மை தொடர்ந்து பெற ஓய்வூதியர்கள் ஆண்டுதோறும் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் இந்த சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இதனை சமர்ப்பிக்க தவறினால் டிசம்பர் மாதம் முதல் FMA மற்றும் ஓய்வூதியம் பணம் வழங்குவதில் இடையூறுகள் ஏற்படக்கூடும். மேலும் ஓய்வூதியர்கள் விரும்பினால் FMAவிலிருந்து CGHS புறநோயாளி சேவைகளுக்கு மாறும் வசதி உள்ளது. அத்தகைய மாற்றங்கள் தற்போதுள்ள அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அதேபோல் வங்கி அல்லது கிளை மாற்றம் ஏற்பட்டாலும் CPAO விதியின்படி அந்த மாற்றம் செயல்படுத்தப்படும். மேலும் ஓய்வூதியரின் மரணத்திற்கு பிறகு அந்த நன்மை குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தொடரும் வகையில் விதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள குடும்ப உறுப்பினரின் பெயர் முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நேரடியாக வங்கியில் விண்ணப்பம் செய்து FMA பெற முடியும். பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் மூலம் புதிய அங்கீகாரம் பெற வேண்டும். இவ்வாறு அரசு ஓய்வூதியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சிக்கலற்ற, வெளிப்படையான மற்றும் விரைவான நிதியுதவியை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இறுதியாக வங்கிகள் முதலில் ஓய்வூதியர்களுக்கு FMA தொகையை வழங்கி பின்னர் அந்த தொகையை அரசாங்கத்திடமிருந்து திரும்ப பெறும். இந்த முறையும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிதி பரிமாற்ற விதியின்படி செயல்படும். இந்த புதிய நடைமுறை ஓய்வூதியர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.